சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான மே மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நம்மளோட இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி ரொம்ப சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்துல குரு பகவானோட பயிற்சி நடக்க இருக்குது. தற்சமயம் உங்களோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில இருக்கிற குரு பகவான் இந்த மே மாதத்தோட தொடக்கத்திலேயே உங்களோட விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு பயிற்சியாக போறார். குரு பகவானோட இந்த பயிற்சி கடகராசி அன்பர்களுக்கு பெரிய அளவுல யோகங்களையோ திடீர் அதிர்ஷ்டங்களையோ கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அதே சமயம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு பெரிய அளவுல நெருக்கடியும் இருக்காது, பெரிய அளவுல பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா குரு பகவானால உங்களுக்கு பெரிய அளவுல லாபங்கள் இல்ல, அதே சமயம் நஷ்டங்களும் இல்ல அப்படின்னு சொல்லிடலாம். அதே சமயம் இந்த மே மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசியிலையும் மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியிலையும் இருப்பாரு. அப்படிங்கறதால இந்த மே மாதம் உங்களுக்கு லாபகரமான ஒரு மாதமாவே இருக்கும். பெரிய அளவுல நஷ்டங்களோ நெருக்கடிகளோ இந்த மாதத்துல இருக்காது. நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா கூலி வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்க மனசு மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு வருமானம் கண்டிப்பா கிடைக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு சில மகிழ்ச்சிகரமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மே மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா சொந்த தொழில் செஞ்சுட்டு வரக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்துல நல்ல ஒரு பூஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்க தொழில வளர்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கும். தொழில் சம்பந்தமா இவ்வளவு நாளும் நீங்க நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வரீங்க, அப்படி இல்லைன்னா பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த மே மாதத்துல இருந்து அந்த மாதிரியான நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் கண்டிப்பா விலகும். தொழில நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு வளர்ச்சி கண்டிப்பா கிடைக்கும். பணம் உங்க கைகளில் போறல ஆரம்பிக்கும். ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு இந்த அடிமை வேலையை விட்டுட்டு நம்ம சொந்தமா தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசையை கூட தொழில் ஸ்தானத்துல இருக்கிற சூரிய பகவான் இந்த மே மாசத்துல ஏற்படுத்தி விடுவார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல வியாபாரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மே மாதம் ரொம்ப சூப்பரான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். உங்களை தேடி வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பிப்பாங்க. உங்களோட வியாபாரத்துல இருந்துட்டு வந்த போட்டியும் பொறாமையும் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். உங்களோட எதிரிகள் விலகி போக ஆரம்பிப்பாங்க. பெரிய அளவுல பிரச்சனைகளை கொடுக்க மாட்டாங்க. முக்கியமா அரசு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது வம்பு வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட அந்த மாதிரியான வழக்குகள் கூட நல்ல விதத்துல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாவே இந்த மே மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால கடகராசி அன்பர்கள் இந்த மே மாதம் முழுக்கவே தொழில் சம்பந்தமாவோ அல்லது வியாபாரம் சம்பந்தமாவோ எந்த ஒரு முடிவை வேணாலும் தாராளமா எடுக்கலாம், தயக்கம் இல்லாம எடுக்கலாம். புதுசா தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, தொழிலை விரிவுபடுத்துறதா இருந்தாலும் சரி, தொழில மாற்றங்களை செய்யறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா தொழில முதலீடுகளை அதிகப்படுத்துறதா இருந்தாலும் சரி, இந்த மே மாதத்துல நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த தாராளமா செய்யலாம். எந்த வகையிலையும் உங்களுக்கு குறைகள் அப்படிங்கிறது இருக்காது. கண்டிப்பா லாபங்கள் மட்டும்தான் கிடைக்கும். பெரும்பாலான கடகராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதத்துல குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்தும் தொழில் சம்பந்தமா நல்ல விதமான உதவிகளும் நல்ல விதமான ஆதரவும் கட்டாயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்ததா உங்களோட குடும்ப வாழ்க்கை இந்த மே மாசத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் மாதத்தோட தொடக்கத்துல 10வது வீட்லயும் மாதத்தோட பிற்பகுதியில 11வது வீட்லயும் இருப்பாரு. அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுல பிரச்சனைகளோ சண்டை சச்சரவுகளோ இந்த மே மாசத்துல கண்டிப்பா இருக்காது. பெரிய அளவுல செலவுகளும் இருக்காது. இன்னும் சொல்ல போனா குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குறது, ஆடை ஆபரணங்களை வாங்குறது, இந்த மாதிரியான செலவுகள் இருக்குமே ஒழிய தேவையில்லாத விரைய செலவுகள் குடும்பத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏற்படாது. முக்கியமா ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கை துணை மூலமா கூட எதிர்பாராத யோகங்களும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த மே மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிடலாம். அதே சமயம் கடகராசி அன்பர்கள் இந்த மே மாதத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருந்தே ஆகணும். பணத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் உடல் ஆரோக்கியத்தை இந்த மே மாசத்துல உங்களுக்கு கொடுக்காது. அப்படிங்கறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கண்ணும் கருத்துமா இருந்துக்கோங்க. சின்ன பிரச்சனைகளா இருந்தாலும் சரி உடனடியா மருத்துவரை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முக்கியமா நீங்க வாகன பயணங்கள் செய்றீங்க அப்படின்னாலும் சரி, நெருப்பு சம்பந்தமான பொருட்களை கையாளுறீங்க அப்படின்னாலும் ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்துக்கோங்க. ஒரு சில கடகராசி அன்பர்கள் திடீர் வாகன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் நெருப்பு சம்பந்தமான விபத்துக்கள்ல மாட்டிக்கிறதுக்கும் கூட இந்த மே மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குரு பகவான் உங்களோட விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு வந்துட்டார். அப்படிங்கறதால அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷமும் உங்களுக்கு கண்டிப்பா திருமண யோகத்தை குரு பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். திருமணம் சம்பந்தமான விரய செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு குரு பகவான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுலயும் முக்கியமா முழு சுபகிரகமான குரு பகவான் உங்களோட விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கண்டிப்பா திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தே தீர்வார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சப்போஸ் நீங்க உங்க குழந்தைகளோட திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் குரு அருளால உங்க குடும்ப
குடும்பத்துக்கு ஏத்த மாதிரியான வரன் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாவே இந்த மே மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிடலாம். அதே போல குரு பகவான் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு வந்துட்டார் அப்படிங்கறதால படிச்சு முடிச்சிட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கும் வேலை வாய்ப்பு சம்பந்தமான கதவுகள் இந்த மே மாசத்துல கண்டிப்பா திறக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இந்த மே மாசத்துல கண்டிப்பா கிடைக்கும். ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய யோகம் கூட இந்த மே மாசத்துல கட்டாயமா அமையும் அப்படின்னு சொல்லிடலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, உங்களோட உடல் ஆரோக்கியத்தை நீங்க கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு வாகன பயணங்களையும் பாதுகாப்பா செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மே மாதம் உங்களுக்கான ஒரு மாதமா இருக்கும். முழுக்க முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் மனசுக்குள்ள மகிழ்ச்சியையும் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.